இன்றைய முக்கிய செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கடந்த அக்டோபர் 9, 2025 அன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் பர்கூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பர்கூர் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ கிருஷ்ணா மிஷனரிஸ் என்ற ஹார்ட்வேர்ஸ் கடையின் முன்புறம் உறங்கிக் கொண்டிருந்த அக்கடையின் காவலாளி திம்மன் என்கிற திம்மராயன் வயது 70 என்பவரை அடையாளம் தெரியாத 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கி கொள்ளையடிக்க முயன்றது. இச்சம்பவம் குறித்து பர்கூர் காவல் நிலையத்தில் கூட்டு கொள்ளை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் அவர்களை கைது செய்யவும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தங்கதுரை IPS அவர்கள் உத்தரவின் பேரில் பர்கூர் உட்கோட்ட காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் திரு A முத்துகிருஷ்ணன் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் பர்கூர் காவல் நிலைய ஆய்வாளர் திரு இளவரசன் தலைமையில் 2 தனி படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் அக்டோபர் 15, 2025 ஆம் தேதி மேற்படி வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளான முகமது ரீகன் 24, முபாரக்கான் 23, முகமது சுபேர் 21, பாரு பாஷா 22, சையது சித்திக் 22 ஆகியோரை கர்நாடக மாநிலம் கெங்கேரி என்ற இடத்தில் கைது செய்து குற்றவாளிகள் குற்றத்திற்கு பயன்படுத்திய அசோக் லேலாண்ட் தோஸ்த் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரு குற்றவாளி தலைமறை இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு CCTV காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து சம்பவம் நடைபெற்ற 5 நாளில் குற்றவாளிகளை கைது செய்த தனிப்படையினரை SI அமர்நாத் SI திரு பிரபாகரன் ஆகியோரின் கீழ் அமைக்கப்பட்ட குழுக்களை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினார். குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.